ஒரு நிமிஷம் இருந்தாலே போதுங்க. 1½ இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸ் கட் பண்ணி 1/4 இன்ச்சு விட்டு கொக்கி சைடு வந்து பாருங்கள், மேலே வந்து நீட்டாக தையல் ஓட்டிடணும். திரும்ப மேலே படிமான தையல் ஒன்று போட்டுடலாம். படிமான தையல் போட்டுட்டு 5 மார்க்கு பண்ணிக்குவோம். 5 கொக்கி உள்ள இடத்துல மார்க்கு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸை அதே 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸ் எடுத்து கரைப்பகுதியாக இருந்தால் சமமாக மடித்து அடிக்கலாம். கரைப்பகுதி இல்லைன்னா கொஞ்சம் உள் பீஸை மடக்கி அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி ரப் அடிச்சுட்டு பாருங்கள், 1/4 இன்ச்சு அகலம் விட்டு அடுத்த பக்கத்தில் நகர்த்தி வச்சுருக்கிறேன். திருப்பி வந்து தையல் ஓட்டாமல் 2வது மார்க்கு பக்கத்தில் மார்க் வந்து சென்டரில் பக்கத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். திருப்பி வச்சு ரப் அடிக்கிறோம். அதே 1/4 இன்ச்சு அகலம் விட்டு பக்கத்தில் ஊசியை வந்து நகர்த்திக்கலாம். ஊசி உள்ளே உட்கார்ந்த பிறகு மறுபடியும் வந்து திருப்பிக்கிறோம். அடுத்த மார்க்கு பக்கத்தில் தையல் ஓட்டி கொண்டு வரோம். ஸ்டாப் பண்ணுறோம். திருப்பிட்டு ரப் அடிக்கலாம். ரப்பு வந்து ரொம்ப நீட்டமாக வரக்கூடாது, கொஞ்சம்தான் வரணும். நமக்கு கொக்கியோட அந்த 2 வளைவு சைடும் வந்து உள்ளே உட்காரணும், 2 சைடும். அந்த மாதிரி கொஞ்சம்தான் அடிக்கணும், ரொம்ப தூரமாக அடிக்கக்கூடாது. இப்போ வந்து லாஸ்ட்டு நம்ம வந்து நெக்கில் வந்து பைப்பிங்காக இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அடிக்கணும். ஃபஸ்ட்டே கொக்கி மாட்ட தேவையில்லை. நான் வந்து இதில் ஸ்டிச்சிங் பண்ணி மடித்து அடிச்சிருக்கிறேன். அதனால் லாஸ்ட்டு பக்கம் வந்து அடிச்சிடுறோம். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போது ஒவ்வொரு கொக்கியும் எடுத்து உள்ளே விட்டுருவோம். உள்ளே விட்டு எந்த பக்கம் ரப் அடிச்சிருக்கிறோமோ அந்த பக்கம்தான் வந்து நம்ம கொக்கியை நகர்த்தி வைக்க போகிறோம். நல்லா அழுத்தமாக நகர்த்தி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு சைடு நழுகாது. திரும்ப வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சின்ன மிஷினுக்கும் சரி, ஹாப்பி மிஷினு எல்லா மிஷினுக்கும் வந்து சிங்கிள் ஃபுட்டு இருக்குது, 2 சைடாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைடு வாட்டமாக இருக்கோ அந்த சைடு உள்ள ஃபுட்டு வாங்கி வச்சுக்கணும். ஃபுட்டு வந்து சிங்கிள் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நெக் சைடு எந்த பக்கம் ரப் அடிச்சுக்கோமோ அந்த பக்கம் கொக்கியை நகர்த்தி வச்சுட்டு அந்த சிங்கிள் ஃபுட்டு சைடு இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து ரப் அடிக்கிறோம். பொறுமையாக ரப் அடிக்கும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன் அப்படின்னா கொக்கியை ஒட்டி தான் நம்ம ரப் அடிக்க போகிறோம். ஊசி உடஞ்சிரும். உடையாமல் வந்து கொஞ்சம் நிதானமாக பார்த்து ரப் அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து 1 செகண்டு 2 செகண்டு தாங்க. இதில் வேலையே இல்லை. ரொம்பவும் கொக்கியம் வந்து கெட்டியமாக இருக்கும், அருந்து போகுது. வேலையை நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். புதுசாக கற்றுக்கிறவங்களும் கற்றுக்கலாம். 1 நிமிஷம் தாங்க அதனுடைய ஃபுல் ஃபினிஷிங் முடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு கொக்கிக்கும் பாருங்கள், 1 செகண்டுக்குள்ளே நம்ம கட்டியிருக்கிறோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து தான் நம்ம வந்து கொக்கி கட்டுறதுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு விட்டுருவோம். பாருங்கள், 5 கொக்கியும் கட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள நூலை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டுருவோம். இப்போ மேலே வந்து ஃபுல்லாக மடிச்சிட்டு வெளியில் விடாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே மடித்து வச்சு ஃபஸ்ட்டு நூலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ரப் அடிச்சிருவோம். ரப் அடிச்சுட்டு சைடில் வந்து கரெக்டாக உள்ள பீஸை வந்து இழுத்து அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் சமமாக வச்சு கரெக்டாக நேராக அடிச்சிருவோம். லாஸ்ட்டு பீஸரை வந்து ஃபுல்லாக உள்ளே கவர் பண்ணி வெளியில் தெரியாமல் எல்லாத்தையும் உள்ளே மடிச்சிட்டு லாஸ்ட்டு தையல் ஓட்டி ஒரு ரப் அடிச்சிருவோம். கொக்கி வந்து அழகாக கட்டி முடிச்சாச்சு. இவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக கொக்கி கட்டி முடிச்சாச்சு.